அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 5/11/2025 ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். ஜென்ம ராசியில் சந்திரன், 7இல் சுக்கிரன், 11இல் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். சனி வக்ரகதியில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த வேலை பளு எல்லாம் சற்று குறைந்து மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மனநிம்மதி குறைவு ஏற்படலாம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது, அதிகாரியிடம் சற்று வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பகவான் அதிசாரமாக 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகுவதால் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களது பண வரவானது சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், 5இல் புதன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். கடந்த கால நெருக்கடிகள் தற்போது குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருப்பதால் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நன்றாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சூரியன் 3இல் சுக்கிரன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதும், 4இல் புதன், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் தற்போது விலகி மனநிம்மதி ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கிய ரீதியாக எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள்.
வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள் உண்டாகும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். மனக்குழப்பங்கள் உண்டாகலாம். உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய் 11இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன நிம்மதி குறைவு ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2இல் புதன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் குரு, ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிகாரியிடம் பேசுகின்ற போது வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 3இல் ராகு, 11இல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறைந்து ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. வெளியூர் பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன், 11ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான லாபங்கள் கிடைக்கும். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு
அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 10ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.